அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக மிரட்டல் விடுத்த 4 பேர் மீது நடவடிக்கை கோரி மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கின்றனர். இதையடுத்து அவர் இடும்பாவனம் கார்த்திக் செய்தியாளரை சந்தித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கொலை மிரட்டல் விடுக்கும் விதத்தில் சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும், விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இரங்கல் செய்தி அதிவிரைவில் வரும் என பல்வேறு மிரட்டல் விடுக்கும் வகையில் அந்த குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பொது தளத்தில் பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கே, அதன் விளைவு மரணம் என்றும் அந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெலுங்கு மக்கள் குறித்தோ மற்ற எந்த தேசிய இன மக்கள் குறித்தோ இழிவாக அவதூறாகவோ பேசவே கூடாது. மாறாக நம்ம தமிழர் கட்சியின் தெலுங்கு இன மக்கள் உட்பட பல தேசிய இன மக்கள் உறுப்பினர்களாகவும் பல முக்கிய பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இந்த இன்ஸ்டா பகுதியில் மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வரும் சமூக வலைதளங்கள் குறிப்பிட்டு வரும் அந்த 4 பேர் மீது சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடும்பாவனம் கார்த்திக் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.